Hello dear students, how are you? I hope you all are doing well at home. Welcome back science class from 7th standard. In this video session, we are going to learn chapter 13, lesson motion and time. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. So that motion and time, அதாவது இயக்கம் மற்றும் நேரம் இந்த லெசனுக்கான இது வரைக்கும் என்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீட்னா ஸ்லோனா என்ன, ஃபாஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்பீடோட ஈக்குவேஷன், அதாவது யூனிட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் டைம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதில் பெண்டுலம், வால் கிளாக், அந்த கிளாக் எல்லாத்தையும் பார்த்தோம். யூனிட் ஆஃப் ஸ்பீட் வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மெஷரிங் ஸ்பீட். ஓகேங்களா. அதாவது ஸ்பீடை வந்து எப்படி மெஷர் பண்ணலாம், ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கிளாக்கு பார்க்குறதுக்கு கிளாக், அதாவது மெஷரிங் ஆஃப் டைமுக்கு கிளாக் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டைப்ஸில் கிளாக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ஸ்பீடை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா. Okay, you may like to compare your speed of walking or cycling with that of your friends. You need to know the distance of the school from your home or from some other points. Each one of you can then measure the time taken to cover the distance and calculate your speed. It may be interesting to know who amongst you is the fast. Speed is some living organism or given in table. Okay, அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீடை வந்து வாக் பண்ணுறவங்களுக்கும் சைக்கிளிங் வரவங்க ரெண்டு பேரோட ஸ்பீடை வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து நடந்து வரீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வந்து சைக்கிள் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் இத்தனை மணிக்கு கிளம்புறாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா கிளம்பி எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம ஸ்கூலில் வந்து ரீச் ஆகிறோம் அப்படின்றத ரெண்டு பேரும் வந்து யார் ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்றத கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. டைமிங் வச்சு எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இவ்வளோ கிலோமீட்டரை எப்படி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க, யார் வந்து ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடை மென்ஷன் பண்ணணும். அதில் யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்திருக்கீங்க, அதாவது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட நேமையும் ரைட் பண்ணி அவங்க வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வராங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க, இல்லைன்னா இங்கே வந்து ரன்னிங் ரேஸை கூட நீங்கள் வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸ்கூலில் பிடி ஹவர்ஸில் வந்து ரன்னிங் ரேஸ் வச்சு அதில் யார் ஃபாஸ்ட்டாக வராங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ ஸ்பீடில் வந்தாங்க அப்படின்றத நம்மளால் என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா. ராக்கெட் லான்ச்சிங் சேட்டலைட் இன்டு எர்த் ஆர்பிட் ஆஃப்டன் அட்டைன் ஸ்பீட் அப் டு 8 km/s. பர் செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் என்ன பண்ணுது, இப்படின்ற ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் வந்து ராக்கெட் ட்ராவல் பண்ணுதான். ஓகேங்களா. ஆன் த அதர் ஹேண்ட் எ டாட்டர் கேன் மூவ் ஒன்லி வித் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் 8 cm/s. இப்படி பர் செகண்டில் 8 சென்டிமீட்டர் மட்டும்தான் என்ன ஆகுது, நம்மளோட ஸ்கேலில் 8 சென்டிமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, அவ்வளோ தூரம் தான் வந்து டார்டாய்ஸ், அதாவது ஆமை இருக்குல்ல, ஸோ அது வந்து நகர்ந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்ஸ் யூ நோ த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் யூ கேன் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை இட் இன் எ கிவன் டைம். குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ ஸ்பீடு வந்து மூவ் பண்ணி போகுது, எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுறது தான் என்ன, டிஸ்டன்ஸ். ஓகேங்களா. அதாவது ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் த மல்டிப்ளிட்டி த ஸ்பீட் பை டைம். ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துடும். ஓகேங்களா. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்பீடோட ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸ்பீடுக்கு என்ன, ஸ்பீடோட யூனிட் என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தெரியணும். ஓகேங்களா. அதனால் இங்கே டிவிஷனில் இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு போனால் அது மல்டிபிளாக மாறிடும். அங்கே தான் அதை தான் இந்த ஈக்குவேஷன்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இன்ட்டு டைம். ஓகேங்களா. ஸோ இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் வந்து மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஓகே, லிசன். You can also find the time an object would take to cover a distance while moving with a given speed. ஸோ கிவன் ஸ்பீடில் டைமை வந்து மென்ஷன் பண்ணணும்,
இப்போ வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம எடுத்திருக்கோம், இவ்வளோ தூரத்தை கடக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைமிங் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டைமை இந்த பக்கம் வச்சுட்டு ஸ்பீடு அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸ்பீடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒரே ஒரு ஈக்குவேஷனை வச்சு தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 3 ஈக்குவேஷனையும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஸ்பீடுன்ற ஒரு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி இந்த இப்போ நம்மளுக்கு ஸ்பீடு இதில் 3 இருக்குது. ஓகேங்களா? என்னென்ன இருக்குது, ஸ்பீடு இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்குது, அடுத்தது டைம் இருக்குது. இதில் எது வேணுமோ நம்ம இதை ஆல்டர்னேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீட் வேணும்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணணும். இதே நம்மளுக்கு டைம் வேணும், நம்மளுக்கு டைம் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, அதாவது இது இங்கே போட்டும் திரும்ப ஸ்பீட் வந்து இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன, இந்த ஈக்குவேஷனை நம்ம ஆல்டர்னேட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, you might have seen a motor fitted on top of a scooter or a motorcycle. Similarly, meters can be seen on the dashboard of cars, buses and other vehicle. எல்லா வெஹிக்கிளுமே ஃப்ரண்ட்டில் வந்து டேஷ்போர்ட் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டேஷ்போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? 2 வீலர் ஆகட்டும் இல்லை காரில் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் வந்து கிலோமீட்டர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டிடலாம். Note that one of the motor has km/h written at one corner. அந்த கார்னரில் என்னென்ன எழுதியிருக்கோம், km/h அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீடிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் எ ஸ்பீடோமீட்டர். அது எவ்வளோ ஸ்பீட் வந்து போகுது அந்த ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் பேர் தான் ஸ்பீடோமீட்டர். ஓகேங்களா? இந்த ஸ்பீடோமீட்டர் இன்னொரு மீட்டர் ஒன்று இருக்கும், அது வந்து ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 மீட்டருமே வெஹிக்கலில் தான் இருக்கும். ஓகேங்களா? 2 வீலர்லேயும் இருக்கும், கார், பஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லா வெஹிக்கல்லையுமே இருக்கும். எவ்வளோ ஸ்பீட் வந்து போயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு km/h காட்டும். நெக்ஸ்ட்டு எவ்வளோ வந்து, அதாவது இங்கே ஸ்பீட் மேலே கொடுத்துருக்கோம்ல, ஸோ 40 இந்த மாதிரி ஒரு சிம்பிள் நாபுல் கொடுத்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன சொல்லுவாங்க, இந்த சின்ன முள் வந்து இப்படியும் நம்ம ஸ்பீடு ஏற்ற இப்படி போயிட்டு வரும். இந்த சைடு தாண்டி போகக்கூடாது. இந்த 50க்கு 60 இங்கே இருக்கும், 60 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அந்த 60க்கு மேலே ஸ்பீட் வந்து தாண்டி போகக்கூடாது. போச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டு, நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் இது தான். ஓகேங்களா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? இட் ரெக்கார்ட்ஸ் த ஸ்பீட் டைரக்ட்லி இன் km/h. அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து km/h அப்படின்றத டேரெக்டாக காட்டுது. ஓகேங்களா? தேர் இஸ் ஆல்சோ அனதர் மீட்டர் தட் மெஷர் த டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த வெஹிக்கல். எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு, அதாவது சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், எவ்வளோ தொலைவு அப்படின்றத டிஸ்டன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு மீட்டர் வந்து வெஹிக்கல்லே இருக்குது, யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்ன மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்களா, திஸ் மீட்டர் இஸ் நோன் ஆஸ் அன் ஓடோமீட்டர். ஓகேங்களா? ஓடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்பீடோமீட்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஓடோமீட்டரும் இருக்குது. ஓகேங்களா? வெஹிக்கல் கோயிங் ஃபார் எ ஸ்கூல் பிக்னிக், பெஹலி இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்க பெஹலின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஓடோமீட்டர் ரீடிங்கை வந்து 30 மினிட்ஸ் எவ்ரி 30 மினிட்ஸ்க்கும் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கால்குலேஷன் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் அவங்க ஓடோமீட்டரோட ரீடிங் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அதாவது 8 o'clock அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 36,540 கிலோமீட்டர் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 8:30 half an hourக்கு வந்து 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 9 o'clock திரும்ப half an hourக்கு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 60 கிலோமீட்டர், லாஸ்ட் 10 o'clock வரைக்கும் பார்த்துருக்காங்க. 10 o'clock வரைக்குமே அவங்க 80 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து அவங்க கடந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லுக்கிங் அட் த டேபிள், பூஜோஸ் டெஸ்டட் பெஹலி whether she can tell how far they would have travelled at 9:45 AM. 9:45 AMக்கு அவங்க எவ்வளோ வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ஓகேங்களா? 9 கிலோமீட்டர்ஸ் 9.45 கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30க்கு மேலே 10க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? அதான் 9:45ன்றது இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் வந்து 30 மினிட்ஸு. இந்த 30 மினிட்ஸை செப்பரேட்டாக பிரித்தா 15 மினிட்ஸ் வரும். ஓகேங்களா? 15 மினிட்ஸு. ஸோ 15 மினிட்ஸ்னால் இங்கே ஆல்ரெடி என்னென்னு கொடுத்துருக்காங்க 20. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 20.
ஸோ 15 மினிட்ஸில் 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் இருக்கிற ஆன்சர் தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த 60 கூட 10 ஆட் பண்ணால் 70. ஸோ 70 கிலோமீட்டர் ஓகேங்களா. 70 கிலோமீட்டர் வந்து 9:45 AM 7 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி கல்குலேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா கிராஃப் மெத்தட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மேக்ஸில் கிராஃப் நிறையா போட்டிருப்பீங்க ஓகேங்களா. அதுதான் இந்த கிராஃப் மெத்தட். இந்த கிராஃபில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு காட்டிருக்க கிராஃப் வந்து பார் கிராஃப் ஓகேங்களா. அதாவது பார் மாதிரி சின்ன சின்னதாக பார் மாதிரி போட்டிருக்கோமா. ஸோ திஸ் இஸ் ஏ பார் கிராஃப் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் காட்டியிருக்காங்களே இது வந்து பை சார்ட் ஓகேங்களா. இது வந்து பை சார்ட். செகண்ட் ஒன் இஸ் ஏ பை சார்ட். ஃபஸ்ட்டு வந்து பார் கிராஃப், செகண்ட் ஒன் இஸ் பை சார்ட், நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் இஸ் ஏ லைன் கிராஃப் ஓகேங்களா. இதுதான் வந்து லைன் கிராஃப். நம்ம ஸ்கூலில் இப்போ சோஷியல் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வந்து பை சார்ட் இந்த மாதிரிலாம் வரும். சயின்ஸ்லேயோ இல்லை சோஷியல்லையோ லேண்ட் எவ்வளோ இருக்குது, அடுத்தது வந்து வாட்டர் சர்ஃபேஸ் எவ்வளோ இருக்குது, ஏர் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணுவோம். பார் கிராஃபி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பை சார்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, டிஸ்டன்ஸ் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைன் கிராஃப் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. மேக்ஸில் முக்கால்வாசிக்கு இந்த XY அந்த ஆக்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதில் இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி தான் கிராஃபை நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட் பண்ணுவோம் ஓகேங்களா. கிராஃபை இந்த மாதிரி தான் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ இதை இந்த நேராக அதாவது பெர்பெண்டிகுலராக வரைகிறத என்ன பண்ணுவோம், நம்ம X டேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சென்டர் லைனை இந்த அதாவது வெர்டிக்கலாக பிரிக்கிறத Y டேஷ் ஓகேங்களா. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ் ஓகேங்களா. ஸோ இந்த டேஷ்ன்னு போட்டிருக்கிறது எல்லாம் மைனஸ் பாயிண்டில் வரும் ஓகேங்களா. இங்கே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், இது ஃபுல்லுமே பாசிட்டிவ். இதில் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் ரெண்டும் கலந்து வரும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் வரும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் இதுலேயும் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாக்ஸ் அந்த பெயிண்ட் பண்ணியிருக்காங்களே இந்த பாக்ஸ்க்குள்ளே மட்டும்தான் என்ன இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது எல்லாமே பாசிட்டிவில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏதாவது 1-2 கிராஃபில் தான் நெகட்டிவோடு யூஸ் பண்ணுவோம். முக்கால்வாசி நம்ம பாசிட்டிவில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் டைம் கால்குலேட்டருக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த பார்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட்டு மட்டும் எடுத்து அவங்க டைமிங் மென்ஷன் பண்ணி டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 1 மினிட் ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் அந்த கிராஃபோட இப்படி பிரிஞ்சிருக்கா, இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டிமீட்டரையும் அவங்க என்னென்னு எடுத்திருக்காங்க 1 மினிட். கீழே இருக்கிறத டைம்னு எடுத்துக்கிட்டாங்க, மேலே இருக்கிறத டிஸ்டன்ஸுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா. அதாவது கீழே இருக்கிறத டைமு, மேலே இருக்கிறத டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெஷர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் இந்த ஒவ்வொரு நடுவில் இருக்க கேப்ஸ் இது வந்து 1 சென்டிமீட்டர் ஓகேங்களா. இது எல்லாமே என்னென்ன ஒவ்வொரு சென்டிமீட்டராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த 1 சென்டிமீட்டரை அவங்க என்னென்னு எடுத்திருக்காங்க 1 மினிட்ஸ் எடுத்திருக்காங்க. அதேமாரி டிஸ்டன்ஸில் இந்த 1 சென்டிமீட்டர் பாக்ஸை 1 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கு நேராக ஒவ்வொன்றுத்தையும் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம். ஆட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபைனலாக எந்த வேல்யூ வருதோ அதை நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 8 o'clock வந்து பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து 8ன்னு போட்டுக்கணும். இங்கே 8, இங்கே எவ்வளோ மீட்ரு 0 ஓகேங்களா. 8 0 இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். அடுத்தது 8:30. ஸோ 8:30க்கு என்ன போச்சு 10 20 ஓகேங்களா. ஸோ இது 20ன்னு வச்சுக்கோங்க. 20 40 60 நெக்ஸ்ட் வந்து 8 ஓகேங்களா, இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 9 o'clock இந்த 3ன்றதை நான் 9 o'clock வச்சுக்கிறேன். 9 o'clock பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. அடுத்தது 9:30க்கு 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் இது வந்து 5 வந்து 10 o'clockன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் என்ன உங்களுக்கு 9:45. ஸோ 9:45க்கு எவ்வளோ கால்குலேட் ஆகிருக்குன்னா இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. அதாவது 70 கிலோமீட்டர் அப்படின்னு வரும். 80க்கும் 60க்கும் சென்டரில் இருக்கிறது என்ன 70 கிலோமீட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷனை என்ன பண்ணணும் யூஸ் பண்ணணும், கால்குலேஷன் மெத்தடை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன்
ஸோ அங்கே காட்டியிருந்தாங்கல்ல அந்த கிளாக்கு அதில் காட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ 8 கிலோமீட்டர் வந்து நம்ம 0, 830ன்றதே உங்களுக்கு என்ன 20 கிலோமீட்டர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ 830ன்றது 20, ஸோ 830ன்றது 20. நெக்ஸ்ட்டு 9 o'clock வந்து 40, அடுத்தது 9:30 உங்களுக்கு என்ன 60 கிலோமீட்டர். இப்போ 9:45 நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா. ஸோ 10 தான் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க 80 கிலோமீட்டர். இப்போ 9:45ன்றது சென்டரில் இருக்குது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம என்னென்னு போடலாம் 70 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா. ஸோ பை சார்ட் எப்படி போடணும், அதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இது எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லைன் கிராஃப் இதெல்லாம் நீங்கள் இப்படி தான் மெஷர் பண்ணணும். சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Next, also don't forget to learn the question and answers. Thank you students. Thank you to all. Happy learning.